நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிருங்க. பார்த்தீங்க அப்படின்னா அலுவலக உதவியாளர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறையிலேருந்து மத்திய அரசினுடைய வருமான வரித்துறை இந்த மத்திய அரசினுடைய உங்களோட ஊரில் உள்ள இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் வந்து கால் பண்ணி இருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்லயே நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்க சொந்த ஊர்ல தான் இந்த வேலை வந்து இருக்குது. இதுக்கு வந்து கடைசி தேதி வந்து பார்த்தீங்கன்னா, 30/7/2024. இது வந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. அதுவும் தமிழ்ல எழுத்துத் தேர்வு அப்படிங்கிறனால, நீங்க நெறைய பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டு, அதில கட் ஆஃப் மார்க் கம்மியா இருக்குது அப்படிங்கிற மாரி நீங்க இருப்பீங்க. அவங்க வந்து இந்த எக்ஸாம்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இந்த வருமான வரித்துறை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன வந்து நம்ம முழு விவரமா வந்து பார்க்கலாம். ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். இப்ப தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி மாரி மத்திய அரசு பணியிடத்துக்கு வந்து எஸ்எஸ்சி அப்படிங்கிற இந்த ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன்லேருந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அண்டு ஹவில்தார் அப்படிங்கிற சிபிஐசி அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளதுக்கும் ஹவில்தார் வாட்ச்மேன் மாதிரி உள்ள பணியிடங்களுக்கும் வந்து எடுக்கிறாங்க. இதுக்கு ஆன்லைன் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து 31/7/2024. இது வந்து கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்து 4887 போஸ்டிங்கும், ஹவில்தாருக்கு வந்து சிபிஐசி அப்படிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 3439 போஸ்டிங் வந்து இருக்குது. உங்கள் வீட்டில் படிச்சுட்டு நிறைய பேர் வந்து வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க, ப்ரைவேட் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்சிக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் டெய்லி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி அப்லோட் பண்ணுறோம் இந்த எஸ்எஸ்சிக்கு மட்டும். அதை நீங்கள் டெய்லி அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாலே கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸி, கஷ்டம்லாம் கிடையாது. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போலாம் நாங்கள் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கிலீஷு. இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து தமிழில் தான் வைக்கிறாங்க. அதனால் நல்லா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் நீங்கள். இதுக்கு ஏஜ் வந்து 18லேருந்து 25 வயசு வரையா சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 30 வயசு வரையா வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 30 வயசு வரையும் அட்டன் பண்ணிக்கலாம். அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 32 வயசு வரையா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது 18 to 25. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 30 வயசு வரையாகவும், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 28 வயசு வரையாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹவில்தார் போஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 27 வயசு வரையான்னு சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 18லேருந்து 32 வயசு வரையாகவும், ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 30 வயசு வரையாகவும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா 10 வருஷம் வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்காக எக்ஸர்வீஸ்மென் இருந்தாங்கன்னா 3 வருடங்கள் வந்து உங்களுக்கு இது வந்து கொடுக்குறாங்க. 3 வருஷம் வந்து எக்ஸம்ஷன் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா 40 வயசு வரையாவா வந்து அவங்க வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான எக்ஸாமு. ஈஸியாக இது நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்க. நோ நெகட்டிவ் மார்க் கொடுக்கறதுனால இதில் வந்து நீங்கள் பார்ட் 1ல் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. டெய்லி வந்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இதை வந்து சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க. இந்த எஸ்எஸ்சி அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்கள் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணுற மாதிரி தான் இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் ஃபீஸ் வந்து 100 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அது பெண்கள், எஸ்சி எஸ்டி, ஹேண்டிகேப்டு, எக்ஸர்வீஸ்மேனு, இந்த மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த மாதிரி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 ரூபா பேமெண்ட் கட்ட தேவையே இல்லை. மற்றவங்க வந்து ஆன்லைனில் இந்த 100 ரூபா பேமெண்ட்டை வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் எக்ஸாம் சென்டர் நடக்குது அப்படின்னா புதுச்சேரி, சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த மாவட்டங்களில் வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். கம்ப்யூட்டர் ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து ஹவில்தாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, அதாவது வாக்கிங் டெஸ்ட் வந்து வைப்பாங்க.
இந்த ரிட்டன் எக்ஸாம், இந்த எக்ஸாமினேஷன், இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் இந்த எக்ஸாம் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். நியூமெரிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 45 நிமிஷத்தில் வந்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 60 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் 20 கொஸ்டின் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரீசன் அபிலிட்டி வந்து 60 கொஸ்டின் இருக்குது. அதில் நீங்கள் 20 கொஸ்டின் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும். நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 20 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூமெரிக்கல் எபிலிட்டியில் வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. ரீசனிங் எபிலிட்டியில் வந்து 20 கொஸ்டின் வந்து இருக்குது. அதுக்கடுத்து ஜென்ரல் செஷன் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப எளிமையான எக்ஸாமு. அழகாக நீங்கள் வந்து இதை அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிடலாம். பார்ட் 1க்கு வந்து நோ நெகட்டிவ் மார்க்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்குக்கு ஒரு கொஸ்டின்ஸுக்கு ஒரு மார்க் வந்து போகிற மாதிரி அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால் 2வது இதை வந்து கவனமாக தான் அந்த எக்ஸாமோட பேட்டர்னு. மேக்ஸ்குள்ள எல்சிஎம், கச்சிசிஎப்பு, விகிதங்கள், இந்த டிஎன்பிசி சிலபஸ் அப்படியே கவர் ஆகும். இதில் ரீசனிங் அபிலிட்டி பாருங்கள், அப்படியே இந்த வென் டயக்ராம்லாம் இருக்கும்ல, காரணம் அறிதல் அந்த தான். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கிஸ்டி 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் உங்களுக்கு வந்து கொஸ்டின் இருக்கும். அகன் ஈஸியாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். அடுத்து ஒரு டாபிக் வந்து இங்கிலீஷ் கிராமர். நம்ம டெய்லி வந்து வீடியோ போட்டோம். கிராமரு, சென்டென்ஸு, சினான்ஸு, ஆண்டன்ஸு, பேராகிராஃபு, சிம்பிள் பேராகிராஃப் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அழகான எக்ஸாமு. வாக்கிங் டெஸ்ட் வந்து 600 மீட்டரை வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்தில் வந்து நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து 1 கிலோமீட்டரை 20 நிமிஷத்தில் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கு ஹைட் வந்து 157.5 சென்டிமீட்டர், பெண்களுக்கு வந்து 152 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக அந்த அப்ளிகேஷனை ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிவிட்டு கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள், நீங்கள் சீசன் 1 மற்றும் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 100 வந்து 30% மார்க் எடுக்கணும். ஓபிசி எக்கனாமிக்கலி வீக் சேர்ந்து 25% மார்க் எடுக்கணும். ஆல் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20% மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் எங்கேயாவது இருப்பாங்க. இது கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். அது உங்கள் சொந்த ஊர்லேயே இந்த வேலை வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த டீட்டெயில்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அந்த கடைசி பேஜில் எப்படி நீங்கள் 1 டைம் பண்ணணும், அதுக்கடுத்து 1 டைமில் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்து என்னென்ன ப்ராசஸிங்லாம், பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி கொடுக்கணும், அடுத்து என்னென்ன 1 டைம் வாங்கின உடனே அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பாஸ்வேர்ட் கிரியேஷன் இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த லிங்க் இந்த இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு வாட்டி நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு தவறு இல்லாமல் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.